வணக்கம். தூப்புக்கரணம். ஆமாங்க, நம்ம தூப்புக்கரணம் ஒரு காலத்தில் பிள்ளைங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம அது ஒரு பனிஷ்மெண்ட்டாக பார்க்குறோம். இது பனிஷ்மெண்ட் இல்லைங்க, இது நம்ம தமிழ் போர்க்கலையில் ஒரு முக்கியமான அங்கம். இது மட்டும் இல்லை, ஃபயர் வாக்கிங்கில் நம்ம கும்பிடு தண்டம் அங்க பிரதேசமும் செய்கிறோம். இது எல்லாமே நம்ம தமிழ் பூர்வக்குடி எக்ஸசைசஸ். இதுதான் அவங்க செஞ்சு போர் பயிற்சியாக ஒரு காலத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க, சங்க காலத்தில். இப்போ எல்லாம் விட்டு போச்சு. இதை நம்ம ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் பட்டனை தட்டுங்க, ஆரம்பிப்போம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. இந்த பாடலை ஔவையார் எழுதியிருக்காங்க. இந்த பாடலில் நிறைய சித்த தத்துவங்கள் இருக்குங்க. ஆனால் இப்போ நம்ம அந்த சித்த தத்துவத்தை பார்க்க வேணாம், அது இன்னொரு வீடியோவில் நான் போடுவேன். இப்போ அவங்க சொன்ன அந்த சங்க தமிழ் மூன்றும் தா, அதை பற்றி பார்ப்போம். நம்ம சங்க தமிழ் மூன்று சொல்லிட்டேன், எல்லாரும் சொல்லுவாங்க இயல், இசை, நாடகம். ஆனால் இதுவும் தோன்றதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ட்ரெடிஷ்னல் போர் பயிற்சி. ஆமாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி நம்ம தமிழ் கொடி. ஸோ இந்த போர் பயிற்சி, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ், நம்மளோட கலை, தற்காப்பு கலை, அதை நம்ம கை விட்டுட்டோம். இப்போ நிறைய பேர் அது என்ன, பிள்ளைங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. அதை திருப்பியும் கொண்டு வரணும். அதை மெய்ப்பாடம்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட ஜேர்னி, இது என்னோட ஜேர்னியை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ என்னோட ஜேர்னி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு. சொல்லாதே செய். நம்ம எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், செய்ய மாட்டோம், என்னையும் சேர்த்து தான். ஸோ நான் சொல்ல விரும்பலை, செஞ்சு காட்ட விரும்புகிறேன். அது பிள்ளைங்களுக்கு போய் சேரும் நம்புகிறேன். ஸோ என்னோட டீச்சர், என்னோட குரு, என்னோட வழிகாட்டி என்னோட அம்மா, என் தாயார். அவங்க காலமாயிட்டாங்க. அப்போ அது எனக்கு தெரியல, அதில் என்னோட லைஃப் ஜேர்னி அதுதானே. சின்ன வயசு இல்லையா, எனக்கு காலில் சலங்கை போட்டது எங்கள் அம்மா தான். அவங்க தான் என்னை போய் முதல் நாட்டிய பள்ளியில் போய் சேர்த்தாங்க. என்னோட டான்ஸ் டீச்சர், அவங்க சேர்த்த ஸ்கூல் அந்த காலத்தில் 1980s, லேட் 70 early 80s, மிஸ்டர் மணிமாறன் சார். அவரும் இப்போ இல்லை. அவர் கரகாட்டம், பரதநாட்டியம், நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த வயசில், நான் சின்ன வயசில் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அதை நான் முழுமையாக கற்றுக்கல. எனக்கு சின்ன பிள்ளை இல்லையா, விளையாட்டு தனம் இருந்துச்சு. ஆனால் அப்போ எனக்கு தெரியல, எங்கள் அம்மா சேர்த்தப்ப இதுதான் என்னோட லைஃப் ஜேர்னி, இதில் எனக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு. ஸோ என்னோட லைஃப்பில் எப்போதும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி எப்போதும் ஒரு பாஸ் இருக்கும், என்னோட ஜேர்னியில் ஒரு பாஸ். ஸோ இந்த நாட்டியத்தை நான் ஸ்டாப் பண்ண ஒரு காலகட்டத்தில் திருப்பியும் செகண்டரி ஸ்கூலில் மறுபடியும் இந்த ஜேர்னி கண்டினியூ ஆச்சு. அது என்னோட டான்ஸ் டீச்சர் திருமதி புஷ்பலதா அவர்கள். அவங்களால திருப்பியும் அந்த டான்ஸ், அந்த எனக்குள் இருக்கிற அந்த டான்ஸ் திருப்பியும் வேக்கன் ஆச்சு. ஸோ நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு பாஸ் வந்துச்சு. நான் டோட்டலி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஐ கேவ் அப் இந்த ஆர்ட்ஸ், ஐ கேவ் அப். ஸோ மறுபடியும் ஒரு ஜஸ்ட் 2 years பேக் இந்த கலாரி அகாடமி, அதில் ஒர்க் ஷாப்ஸ் நடத்தினாங்க தமிழ் மாதத்தில். அப்போ போய் நான் கலந்துக்கிட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் சிலம்பம் கையில் பிடிச்சேன். ஆமாங்க, போர் பயிற்சி, ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ், மார்ஷல் ஆர்ட்ஸ், கலாரி அகாடமி. ஸோ அந்த சிலம்பம் பிடிச்சிட்டோன்னு தான் எனக்குள் இருந்த அந்த நடனம், அந்த எனக்குள் இருந்த அந்த விஸ்டம், அந்த நம்ம தமிழ் பயிற்சி எல்லாம் வெளியே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வர்மக்கலை ஆசான்கிட்ட கொஞ்ச காலம் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னோடய டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிவிட்டு இந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன், ரீஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ இது ஏன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, நம்ம தமிழவங்க இந்த கலைகள் இதை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. சிங்கப்பூரில் டியூரிங் ஃபயர் வாக்கிங் கும்பிடு தண்டம் அங்க பிரதட்சணம்னு செய்வாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த ரெண்டு நம்ம நினைக்கிறோம் அது ஒரு வேண்டுதல்னு, அது வேண்டுதலுங்க, அது போர் பயிற்சி எக்ஸசைஸ். ஆமாங்க, அந்த காலத்தில் நம்மளோட தமிழ் குடி இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி. ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம இந்த மனோன்மணியை பற்றி பேசவே முடியும். நம்மளுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, அவேக்கனிங் ஜேர்னி. அந்த அவேக்கனிங் ஜேர்னியில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு ஃபிட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும். ஸோ நம்மள நிறைய பேர் இப்போ உடல் பயிற்சி செய்யறதில்லை, என்னையும் சேர்த்து தான். ஸோ என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ண ஆசைப்படுறீங்களா?
உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் நீங்கள் ஒன்றோ ரெண்டோ செய்யலாம். ஸ்லோலி ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு தோப்பு கரணம் சொல்லித்தாங்க. ஆமாங்க, இப்போ தோப்பு கரணம்னா என்னன்னு பிள்ளைங்களுக்கு தெரியல. பெண்களும் ஆண்களும் கும்பிடு தண்டமும் அங்க பிரதட்சணையும் வீட்டிலே நீங்கள் செய்யலாம். ஃபியூ ஸ்டெப்ஸ் செய்யலாங்க. இதே ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். என்னோட டீச்சருக்கு நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன். என்னோட தாயார் மிஸ்டர் மணிமாறன் சார், திருமதி புஷ்பலதா, வர்மகலை ஆசான் திரு கோபாலகிருஷ்ணன், கலாரி அகாடமி மெய்ப்பாடம் ஆசிரியர் மிஸ்டர் தர்மராஜ், மெய்ப்பாடம் ஆசிரியர் திரு அசோகன், இவங்க எல்லாத்துக்கும் என் நன்றியை சொல்லிட்டு இந்த ஜேர்னியை வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். இவங்க எல்லாருமே என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. என் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு ஃபேஸில் ஒரு ஜேர்னியில் இவங்க என் கூட இருந்து எனக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நன்றி. இந்த ஜேர்னி என்னோட ஜேர்னி மட்டும் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதோ ஒரு விஷயத்த செய்யாமல் பாஸ் பண்ணி உங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணாமல் இருந்திருக்கீங்களா? அப்போ வாங்க 2025 எல்லாமே இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யுங்க. அறம் செய்ய விரும்பு. அந்த அறம் வந்து சேரிட்டி இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கோ அதை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.